வணக்கம் மக்களே, இன்றைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. இதில் நம்ம ராணுவ சௌந்தர்யா ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை, முத்துக்குமரன் இடையில வராரு. ஸோ இந்த சண்டை என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டை ராணுவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த பனிஷ்மெண்ட் சௌந்தர்யா ஹவுஸ் இன்சார்ஜ் அவங்க கொடுக்குறாங்க. மைக் போடல அப்படின்னு சொல்லிட்டு ராணுவுக்கு இல்லை இன்னொருத்தவங்க போடலன்னு சொல்லிட்டு ராணுவ கொடுக்குறாங்க. இதை ராணுவ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப அவாய்ட் பண்ணுறாரு. சரிங்களா? ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு மாதிரி அலட்சியமாக பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. இது இன்றைக்கி மட்டும் இல்லை, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு ராணுவம் வந்து பண்ணுறாரு. ஸோ அப்படி பண்ணும்போது டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற முத்து என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா உள்ளே வந்து ஒழுங்காக பனிஷ்மெண்ட் பண்ண சொல்லு, நிறைய பேர் ஏன்னா எல்லார்ட்டையும் போய் சொல்ல சொல்லு அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறாப்புல. அது எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா ராணுவ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆடி காமிச்சிட்டு எல்லோரும் மைக் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆடி காமிச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே டக்குன்னு அவர் சொல்கிறாரு எல்லார்ட்டையும் போய் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு முத்துக்குமார். சரிங்களா? இப்போ இது வந்து என்னென்னா சௌந்தர்யா எது கூப்பிட்றா, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. எங்கடா அதாவது ராணுவ கிளம்பிட்டாப்ல, அதை ஆடி காமிச்சிட்டு கிளம்பிட்டாப்ல. உடனே இங்கே வான்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இங்கே சென்ட்ரா நின்னாவது பண்ணுடா, எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, சென்ட்ரா நின்று தான் பண்ணுடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பண்ணிட்டேன், நான்லாம் திருப்பிலாம் பண்ண முடியாது, நீ என்ன இப்போ முத்து சொன்னான்னு கேட்குறியாங்கிற மாதிரி. எப்படி ரயானுக்கு ஒரு வாரமாக முத்து ஃபோபியா பிடிச்சிருக்கோ அதே மாதிரி ராணுவுக்கு லைட்டாக ஒட்டிக்கிட்டு போல இருக்கு. உடனே முத்து சொன்னான்னு கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்வர்சேஷனாக கொண்டு வராங்க. இப்போ இந்த இடத்துல ராணுவிட்ட சௌந்தர்யா கேட்குறாங்க, நீ ஒழுங்காகவே பண்ணலையடா அப்படின்னா. இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது, எனக்கு கை வலிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. பட் ராணுவுக்கு நான் இப்படி ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் போடுற நிலைமைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அந்த இடத்துல கை வலிக்குன்னு சொன்னோடனே சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, நீ என்னடா டாஸ்க்லாம் வந்து பண்ணுற, இப்போ மட்டும் உனக்கு கை வலிக்குதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஆமாங்கய்யா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் வந்து சொல்கிறாப்புல. அவர் அம்மாலாம் சொல்லலை, ஆமாம் தான் அப்படி மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாப்புல. சரிங்களா? சிரிச்சுக்கிட்டு. இப்போது என்னோட கேள்வி என்ன அப்படின்னா நியூ இயர்னு ஒன்று முடிஞ்சு இல்லையா, அதில் ஒரு வீடியோ கிடச்சிதுங்க ஐயா. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரியா? இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா டாஸ்க் பண்ணணும்னு சொன்னால் பண்ணுறேங்கிறாப்புல. ஒரு நாள் நைட்டு அந்த கிளிப்பு என்கிட்ட இல்லை, பட் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நைட்டு என்ன பண்ணாப்புல அப்படின்னா கையை இப்படி தூக்கி இப்படி நல்லா அப்படி ஆட்டி பார்த்துட்டு இப்படி பக்கத்தில் இப்படி பார்த்துட்டு படுத்துட்டாப்புல. இது பழைய கிளிப்பு கிடையாதுங்க, பழைய கிளிப்பு கிடையாது, இந்த புது கிளிப்பு இது. சரிங்களா? படுத்துட்டார். சரிங்களா? என்ன எனக்கு ஒன்றுனா இப்போ வரைக்கும் வலிக்குதுன்னு சொன்னவர் இதை ஒரு வேளை சரியாக இருக்கலாம் ஐயா, ஒரு வேளை சரியாக இருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு கையை தூக்கி டான்ஸ் ஆடினா வலிக்குதுன்னு சொன்னவர் எப்படி அன்னைக்கு நைட்டு வந்து டான்ஸ் ஆடினார்? நியூ இயர் நைட்டு அன்னைக்கு நைட்டு எதுவும் உள்ளுக்குள்ள எதுவும் கொடுத்து விட்டாங்களா வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு? என்னன்னு தெரியல, சீரியஸாகவே எனக்கு தெரியல. அன்னைக்கு நைட்டு கையை தூக்கி நல்லா டான்ஸ் ஆடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலிக்குதுன்னு சொல்கிறாரு. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்கள்கிட்ட போட்டு காமிச்சு அது உங்களோட மைண்ட் செட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ. இந்நேரம் பாதி பேர் கமெண்டில் கதற ஆரம்பிச்சிருப்பீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ முத்து எதுக்கு உள்ளே வந்தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. முத்து எதுக்காக உள்ளே வந்தார் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இப்போ ராணுவ சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ராணுவுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கேன். முத்து பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, நீ சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேற, ஹவுஸ் இன்சார்ஜாக இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் ஒரு பனிஷ்மெண்ட்டை பண்ணும்போது நீ மட்டும் பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டேற அப்படின்னு ஒரு பர்ஸ்பெக்டிவ் எடுத்து சொல்கிறாரு. அப்படி நீ பண்ணலை அப்படின்னா ஹவுஸ்மேட்டாக இருக்கிற நாங்கள் வந்து தான் ஆகணும், வரலைன்னா அது எங்களுக்கு மைனஸு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாயிண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வீட்டில் இருந்த எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம், ராணுவே தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு விசால் வரைக்கும் சொல்கிறாப்புல, ஆமாம் நீ பண்ண மாட்டேடா, ஹவுஸ்மேட்ஸ் ஒரு ஹவுஸ் இன்சார்ஜ் சொன்னால் நீ பண்ண மாட்டேறாருக்கா வந்து தான். ஆமாங்க, இப்போ சௌந்தர்யா சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல, ராணுவ கேட்கல அப்படின்னா அதை அப்படியே விட்டுற முடியாது. ஏன் பிக் பாஸ் கேட்பாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹவுஸ்மேட்ஸ் கேட்குறாங்களான்னு தான் பார்ப்போம் எல்லாருமே. அவன் இப்படி பண்ணுறானா, இது ராணுங்கிறது கிடையாது, யார் பண்ணாலுமே அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் தான். ஸோ அந்த அடிப்படையில் முத்துவன்னு சொல்லிடுறேன். முத்துவன்னு பெருசாக அதை வந்து ஒரு மாதிரி டம்ப் பண்ணிலாம் சொல்லலை, நீ இப்படி தான் பண்ணணும் டாமினேட் பண்ணிலாம் சொல்லலை, கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அதே ஒரு வாரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா முத்து ஏதாவது நார்மலாக பேசினாலே எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல குத்திடுது. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோட பர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சௌந்தர்யா மேலே எந்த தப்புமே கிடையாது, என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் சௌந்தர்யா மேலே எந்த தப்புமே கிடையாது. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஹவுஸ் இன்சார்ஜாக இருக்கிறவங்களும் ட்ரிகராக தாங்க செய்யும், பைத்திய மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருந்தால் ட்ரிகராக தான் செய்யும். ஸோ அதுதான் சௌந்தர்யா வந்து பண்ணாங்க. முத்து பண்ணது ஹவுஸ் இன்சார்ஜை மதிக்கலைங்கிறதா தான் முத்து வந்து கேட்டாப்ல. பட் அன்வான்டாக இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி முத்து சொல்கிறத கேட்குறியான்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணார் இல்லையா. ஸோ அதை தான் நான் வந்து தப்பு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.